ஹைதராபாத்தில் உள்ள விஎன்ஆர் விக்னயா ஜோதி இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து 48 ஸ்டூடெண்ட் அண்டு 3 டீச்சர்ஸ் எஜுகேஷன் சுற்றுலாக்காக ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போகிறாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள சிம்லாக்கு ரீச் ஆகுறாங்க. அங்கே அவங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. பட் அவங்க யாருக்கும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுதுன்னு. அது 2014 ஜூன் 8 சிம்லாவிலிருந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள மணாலிக்கு போக தயாராகிறாங்க. மணாலிக்கு போகும்போது உள்ள நெடுஞ்சாலையில் பியாஸ் நதி ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அன்னைக்குன்னு அந்த நதியோட நீரோட்டமும் ரொம்பவே கம்மியாகவே இருந்திருக்கு. அந்த ஆற்றை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு அந்த பஸ்ஸில் இருந்த 48 ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு 3 டீச்சர்ஸ் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினதுக்கப்புறமா சில மாணவர்கள் பியாஸ் நதியோட கரையிலையும் சில பேர் பியாஸ் நதியிலையும் இருந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது திடீரென பியாஸ் நதியில் வெள்ளம் அதிகமாக வந்துச்சு. அதாவது தண்ணியோட நீர்வரத்து அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிகமாக வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்ததில் 24 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வெள்ளத்தோடு அடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் இந்தியா ஃபுல்லாக வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. எல்லா மீடியாக்களிலும் இந்த விஷயம்தான் ரொம்ப அதிகமாகவே பேசப்பட்டது. 550க்கும் மேற்பட்ட மீட்பு குழு மெம்பர்கள் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நியமிக்கப்படுறாங்க. அவங்க லார்ஜ் டேம் அண்டு பாண்டே டேம், இந்த 2 டேமுக்கும் நடுவில் உள்ள பகுதியில் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு அவங்க மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை சடலமாக தான் மீட்டு கொண்டு வந்தாங்க. இதில் 23 ஸ்டூடெண்ட்ஸோட பாடி ரெக்கவர் பண்ணப்பட்டது. ஆனால் ஸ்டூடெண்ட் ஹர்ஷாவோட உடல் மீட்கப்படவில்லை. அதாவது அவங்க பாடி கிடைக்கவே இல்லை. பியாஸ் நதியில் திடீர்னு ஏன் நீரோட்டம் அதிகமாச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, லார்ஜ் அணையிலிருந்து எந்தவித முன்னறிவிப்பு இன்றி தண்ணி திறந்து விட்டதுனால தான் திடீர்னு வெள்ளம் வந்துச்சுன்னு. எப்போயுமே ஒரு டேம்லேருந்து தண்ணி திறந்து விடும்போது ஒரு ஹூட்டர் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்கும். அது என்னன்னா ஒரு எச்சரிக்கை சத்தம். பட் விபத்து நடந்த அன்று அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டாங்க. அந்த ஹூட்டர் சத்தம் ஒழிச்சிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு முன்னறிவிப்பு இருந்தாலோ இன்னைக்கு அந்த 24 ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூட உயிரோடு இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன அலட்சியத்தினால எத்தனையோ கனவுகளோட அந்த இடத்துக்கு வந்த 24 ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபே போயிடுச்சு. அவங்க இன்னைக்கு உயிரோடே இல்லை இந்த உலகத்தில். எப்போவுமே ஒரு ஆற்றுலையோ இல்லது ஆற்றங்கரைக்கு பக்கத்துலேயோ இருக்கும்போது நாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். திடீர்னு தண்ணி கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வெளியேறணும். அதுதான் நம்மளை இந்த வெள்ளத்திலேருந்து தற்காத்து கொள்றதுக்கு ஒரு சிறந்த வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்டுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.